தினமும் இது கூட ஒரே போராட்டமா தானே இருக்கு. காலையில மத்தியானம் ராத்திரின்னு சமையலுக்கு எல்லா விதமான சமையலுக்கும் வெங்காயம் தேவைப்படுது. ஆனா அந்த வெங்காயம் நம்மள தினமும் அழுக வைக்கி. நம்ம புருஷன் கூட கூட என்னைக்காவது தான் சண்டை போட்டு அழுகுறோம். இது கூட தினமும் அழுகுறோம். எவன் இந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு குழம்பு வைக்கணும்னு கண்டுபிடிச்சானோ அவனை முதல்ல ஓட விட்டு சுடணும். எல்லா காய்கறியும் எவ்வளவு சமத்தா அமைதியா இருக்கு. உனக்கு மட்டும் என்ன? எங்களை அழ வச்சு பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் போலயே. எல்லாம் எங்க மாமியா கூட சேர்ந்தது போல. சரசு, வாங்கதே. ஏடி என்ன எதுக்கு முகமெல்லாம் வாடின மாதிரி இருக்கு? அழுதியோ? கண்ணெல்லாம் கலங்கி கிடக்க. ஆமாதே. எதுக்கிட்டே அழுதா? என் மகன் உன்னை எதுவும் சொன்னானோ? என் மகன் உன்னை அடிச்சுட்டானாடி? அப்படி அடிச்சா வேற யாருமா அடிச்சாவே? உன் புருஷன் தானே, கோவத்துல ஏதாவது கை நீட்டி இருப்பான். சரி விடு, அதுக்கு போய் இப்படி அழுதுட்டு கிடக்கலாமா? நான்லாம் அந்த காலத்துல என் புருஷன் கோவமா இந்த முறைச்சு பார்த்தாலே பயந்து ஓடிடுவேன். நீ கூட கூட என் மகன் கிட்ட ஏதாவது பேசியிருப்பா, அதான் அவன் கோவத்துல ஒரு சமட்டி இருப்பான். ஏட்டே, அவிய அடிச்சா அழுதேன்னு சொன்னேன், அடிக்கலையா? பிறகு அவன் கோவத்துல ஏசிப்பிட்டான்னு அழுதுட்டு இருக்கியோ? ஐயோ அப்பா, அவிய கோவத்துல ஏசவும் இல்ல, என்ன அடிக்கவும் இல்ல. பிறகு எதுக்கிட்டு கண்ணீரை விட்டுக்கிட்டு இருக்கா? ஏட்டே, இந்த வெங்காயத்தை வெட்ட முடியலத்தே, கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீரா வருது, வேற ஒண்ணும் இல்ல. எத்தனோண்டு வெங்காயத்தை வெட்டுறதுக்குள்ள உனக்கு கண்ணீர் வருதாமா? ஏட்டே, உலகத்துல நான் மட்டும்தான் வெங்காயம் வெட்டும் போது அழுத மாதிரி பேசுறிய. எல்லாரும் அப்படிதானத்தே. எல்லாரும் என்னையும் உள்ள கூட சேர்க்காதம்மா. நான்லாம் அப்படி கிடையவே கிடையாது. என்னத்தே சொல்றிய? உங்களுக்கு வெங்காயம் வெட்டும் போது கண்ணு எரியவே எரியாதா? அழுகையே வராதாத்தே? ஒரு துளி வராது பத்துக்க. ஏன் இத்தனை வருஷத்துல நீ பார்த்ததே கிடையாதோ? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பாக்கேன். ஏதாவது நீங்க பார்த்தா தானே நீங்க எப்படி செய்றீன்னு என் கண்ணால பாக்க. என்னடி வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கா? ஐயோ, வாய்க்குள்ளெல்லாம் ஒண்ணும் முணுமுணுக்கலத்தே. நீங்க செஞ்சு நான் பார்த்ததே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவுதானே. நான் வேணா இன்னைக்கு வெங்காயம் அறியறேன். அப்படியாத்தே? உண்மையவா சொல்றியே? ஆமாண்டி, அதான் அழுதுகிட்டு இருக்கல்ல. இப்படி நடு வீட்டுக்குள்ள உட்காந்து ஊழு அழுதா இருக்க மகாலட்சுமி வெளியே ஓடிலாம் போயிருவா. இந்த வீட்டுல மகாலட்சுமி தங்கணும், செல்வம் நிறையணும்னு பரவாயில்ல, நானே வேட்டி தாரேன். நவளு, நீ அடுப்பங்கரையில வேற எதுவும் வேலை கிடந்தா போய் பாருப்போ. சரிங்க தே. இது என்ன அதிசயமா இருக்கு? உலகத்துல எல்லாருக்கும் கண்ணு எரிச்சல்ல அழுக வரதான் செய்யும். என் மாமியார் மட்டும் கண்ணீரே வராதுன்னு சொல்லுது எப்படி? ஒருவேளை இப்படி இருக்குமோ? என் மாமியாருக்கு எப்பயும் மத்தவியல அழுக வச்சுதானே பழக்கம். தான் அழுது பழக்கம் இல்லல்ல, அதனால வராது போல் இருக்கு. என்னமோ, நம்ம போய் வேலையை பார்ப்போம். கொள்ளையில போனது என்ன இப்படி கண்ணு எரிஞ்சு தொலையுது? சரி, முன்ன பின்ன இந்த வேலையெல்லாம் செஞ்சாதானே தெரியும். நான் சொந்த அத்தை பையனை கட்டிக்கிட்டேன். என் மாமியார்லாம் பிள்ளை எங்கேயும் போயிடக்கூடாது, பிள்ளை நல்லா கிளி மாதிரி அழகா இருக்கா, நம்ம வீட்டுக்கு தான் வேணும்னு சொல்லி என் தம்பி மகளை என் வீட்டுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நான் பிறந்தப்பவே பேசி கட்டி கொடுத்துட்டாவ. எங்க அம்மா வீட்டுல எனக்கு 4 அண்ணன், ஒரே தங்கச்சி. அதனால என்ன செல்லமா எங்க அம்மா வளர்த்தா வேலை செய்யவே விட மாட்டா. அதே மாதிரிதான் என் மாமியாரும் ஒத்தைக்கு ஒரு பையனை வச்சிருந்து, அதனால சரி நம்ம சொந்த தம்பி பிள்ளை தானேன்னு ஒரு வேலையும் சொல்லாம வச்சிருந்து இப்படியே ஒரு வேலையும் செய்யாம ஜாலியா இருந்துட்டேன். பிறகு என் மாமியாருக்கும் வயசாயிட்டு, எனக்கும் மருமக 2 பேரும் வந்துட்டாவ. என் மாமியாருக்கும் வயசாகி போயிட்டு, சரி இதான் சாக்குன்னு இவ்வளவுல அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யன்னு அரட்டி மிரட்டி வேலையை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தானே தெரியுது வெங்காயம் உரிக்கதே எவ்வளவு கஷ்டம்னு. எப்பா எத்தே, காலையில மிச்சமான பால் சேர்த்த கிடக்கு, அதனால டீ போட போறவங்களுக்கு வேணுமாத்தே? தடி நான் அழுகுறேன்னு தெரிஞ்சா சிரிப்பாளே. வேண்டாம் எத்தே, நல்ல ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு குடிக்கலான்னு இருக்கேன் தே. ரொம்ப நாள் ஆச்சு அப்படி குடிச்சு. உங்களுக்கு வேணா சத்த இஞ்சி தட்டி போட்டு தனியா தரட்டுமாத்தே? தாராளமா பால் நிறைய இருக்கு, சொல்லுங்க தே. அத வேண்டான்னு சொல்லுதம்லாப்பா. என்ன நிமிந்து முகத்தையே பார்க்க மாட்டேக்காவ? எத்தே, உங்க தலை மேல பூச்சி, கொண்டைக்கிட்ட ஏதோ பூச்சி இருக்குதே, தட்டி விடுங்க. பூச்சியா? எங்க நட்டி இருக்கு, போயிட்டா பாரு. என்னத்தே இது, அழுகையே வராதுன்னு சொல்லி அழுதுட்டு கிடக்கிய? ஐயோ, பாத்து விட்டாலே. ஏடி, நாளா ஒண்ணு அழல, கண்ணுல தூசி விழுந்துட்டு. வெங்காயம் உரிச்சுதான் கண்ணீர் வருதுன்னு ஒத்துக்கிட்டுதான் பாரா. நான் வேணும்னா வெட்டிக்கிட்டுறேன் தே, நீங்க எலும்புங்க. ஏடி, நான் தான் வெட்டி தரேன்னு சொல்லிருக்கோம்ல, நீ போ. சரிங்க தே. தவளை தாமாயால கெட்ட மாதிரி செவனேன்னு இருந்திருக்கலாம். நான் வெட்டி தரேன் குட்டி தரேன்னு சை வசமா மாட்டிக்கிட்டேன். என்ன சின்ன பொண்ணு சொல்ற, உண்மையாவா? ஆமாண்டி, நான் என்ன பொய்யா சொல்றேன்? அட கடவுளே, அத்தனையும் சமைச்சு அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு தான் கொடுத்துருக்கிய. ஆமாண்டி, என்ன பண்றது, நம்ம கிட்டதான் இந்த மாமியார்லாம் வாய்க்கிலேயே பேசுது. அது சித்தி யாரு வேற ஆளு யாருன்னு கூட தெரிய மாட்டேக்கு. ஏன் தே, உங்களுக்கு சித்திய கூட அடையாளம் தெரியலையான்னு கேட்டா, நம்ம வீட்டுக்கு முந்தி வந்து நின்ன உடனே என் சித்தின்னு நினைச்சிட்டேன் அப்படிங்குது.
ஏண்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னா யாரா இருந்தாலும் சொந்தக்காரவியே நினைச்சு சோறு போடுவியே போலயே. பெரிய வள்ளல் பரம்பரை தாண்டே. ஆமா ஆமா, நல்ல வள்ளல் போ. ஐயோ ஐயோ, சிரிப்பு தான் வருது. அடியே, நான் ஆசையா வச்ச செடியெல்லாம் அங்க ஆடு திங்குது பாரு. எங்கக்கா? என் வீட்டுக்கு முந்தி பாருடி. ஐயா ஆமா, நான் நிக்காடுவ பாரு, சொல்லி விரட்டுட்டு. ஏ சின்ன பொண்ணு ஆடு. என்னதே? எடி ஆடு. என்ன இது சம்பந்தமே இல்லாம ஆட சொல்லுது? எடி ஆடுங்கம்லா. என்ன சின்ன பொண்ணு இது, உன் மாமியார் ஒண்ணு ஆட சொல்லுது? அதான் எனக்கும் தெரியல. சரி சொல்லுதாவல்ல, ஆடிடுவோம். அரைக்கிருக்கி ஆடுங்க மேய்துன்னா இப்ப ஆடிட்டுல கிடக்கா. ஏட்டி உன் மருமகிட்டயா சொல்லிட்டி. ஏக்கா அவளும் கூமுட்டதான். அதெல்லாம் இல்ல, உன் மருமக ஒழுங்கா புரிஞ்சுக்கிடுவா பாரு. எம்மாடி மலரு, நீ ஆடு, நான் சொல்லியதை கேளுமா. ஆடு. சின்ன பொண்ணு மாமியாருக்கு சின்ன பொண்ணு ஆடுறத பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாவ. அதனால அவ ஆடிக்கிட்டு இருக்கா. என் மாமியார் அங்கே பக்கத்துல குத்துக்கல்ல மாதிரிதான் நிக்காவ. ஆனா என் மாமியார் எதுவுமே சொல்லல. சின்ன பொண்ணு மாமியார் எதுக்கு என்ன ஆட சொல்றாவ? ஏட்டிய மலரு ஆடு. பெரியவே சொல்றாவ, தட்டக்கூடாது, ஆடிடுவோம். அட கடவுளே, வீட்டு முந்தி ஆடுட்டி. வீட்டுக்கு முந்தி ஆடணுமா? நான் இருங்க. ஏ தண்டனக்கா தனக்கனக்கா, போடு போடு. ஏ இந்தா ஒண்ணு பைத்தியமா இருந்தா பரவாயில்ல, ரெண்டு உள்ள நட்டு கலந்த கேஸா இருக்கு. ஐயோ கடவுளே, ஒன்னும் புரிய மாட்டேக்கு ரெண்டுக்கும். சு சு சு. என்ன தாயே, ஆட்டத்தை செத்து நிறுத்துங்க. அட என்னதே நீங்க, நினைச்சா ஆடுங்க, நினைச்சா நிறுத்துங்க. ஆமா, நாங்களாவா ஆட ஆரம்பிச்சோம்? நீங்க சொன்னனால தானே ஆட ஆரம்பிச்சோம். நீங்க நிறுத்த சொல்றத பார்த்தா நாங்க ஆடுறது எதுவும் பிடிக்கலையோ, அப்ப நாங்க வேற மாதிரி ஆடி காணிக்கிட்டாதே. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஆடுறது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குல்ல, பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. நிறுத்துங்கடி. எட்டே, நாங்க ரெண்டு பேரும் கலைத்துறையில எவ்வளவு ஆர்வமா இருக்கோம். நாங்க உங்களுக்கு மருமகளா கிடைச்சதுக்கு நீங்க எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணீங்களோ தெரியல. ஆமா, இப்ப ஏற்பட்ட மருமக கிடைச்சிருக்கோம். நீங்க சொன்ன மறு சொல்லாம நீங்க ஆடுன்னு சொன்ன உடனே நம்ம ரோட்ல கூட ஆடி இருக்கோம். 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாவன்னு கூட யோசிக்கல. யாரு பார்த்தா என்ன, நம்ம மாமியார் சொல்றாவ நம்ம ஆடியே தீரணும்னு ஆடிக்கிட்டே வீடு வரைக்கும் வந்திருக்கோம். நீங்க என்னடான்னா அதை புரிஞ்சுக்கிடாம இங்க வந்த உடனே ஆட்டத்தை நிறுத்துங்கிய. அப்ப எதுக்கு ஆட சொன்னீங்க, இப்ப எதுக்கு நிறுத்த சொன்னீங்க சொல்லுங்க. ஆனா உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொன்னா ஒண்ணு விளங்காதுன்னு. எப்படி விளங்கும்? விளங்குறதுக்கு அங்க மூலன்னு ஏதாவது இருந்தாதானக்கா விளங்கும். என்ன சம்பந்தமே இல்லாம பேசுறிய? நீங்க ரெண்டு பேரும் சம்பந்தமே இல்லாம செஞ்சா அப்ப அப்படிதான் பேசுவோம். ஏடி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஆட சொன்னிய. ஆடையா சொன்னேன்? பிறவென்ன பாடையா சொன்னிய? நான் உங்களை ஆடையே சொல்லலட்டி. எம்மாடியோ, எவ்வளவு பெரிய பொய் பேசுதாவ. அதானே, பட்ட பகல்ல உச்சி வெயில்ல இப்படி எல்லாம் பொய் பேசாதிய. ஏடி, அக்கா என்னடி போய் சொன்னா? எட்டே, நீங்களும் தானே அங்க இருந்திய, நீங்களும் தானே சாட்சி. அது இப்ப எப்படி மாத்தி பேசுறாவ பாருங்க. ஏடி, நானும் அதை தான் சொல்றேன். அக்கா உங்களை ஆடுனே சொல்லல. ஐயோ, எங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு நீ எப்ப பாரு ஏசிட்டு. இதையே ரெண்டு பேரும் தான் கூட்டு கலவாணியா இருக்காவ. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னது எப்படி இல்லைன்னு மாத்திராவ. எப்பா. ஐயோ கடவுளே, நான் ஆசையா வச்ச செடியை ஆடு திங்குதுன்னு ஆடுன்னு சொன்னேன்டி. அப்போ நீங்க ரெண்டு பேரும் எங்களை ஆட சொல்லலையா? இல்லம்மா தாயே, நான் சொன்ன உடனே திரும்பி பார்த்து வீட்டுக்கு முந்தி ஆடு இருக்குன்னு அதை விரட்டி விடுவியன்னு நினைச்சேன். ஏட்டே, நீங்க ஆடுன்னு மொட்டையா சொன்னா எங்களுக்கு எப்படித்தே தெரியும்? ஆடு அங்க செடியை திங்குது, விரட்டி விடுன்னு சொல்லணும்ல. நீங்க ஆடுன்னு சொன்னீங்க, நாங்க ரெண்டு பேரும் ஆடினோம். வீட்டுக்கு முந்தி ஆடுனீங்க. வீட்டுக்கு முந்தி ஆடுறதா உங்களுக்கு பிடிக்கும் போல் இருக்குன்னு அங்கிருந்து ஆடிக்கிட்டே வீட்டுக்கு முந்தி வந்துட்டோம். கூறுள்ள பிள்ளையா இருந்தா என்ன ஏதுன்னு கேட்டிருக்கோம். இப்படிதான் பைத்தியக்காரி மாதிரி ரோடெல்லாம் ஆடிட்டு வந்திருக்குமோ? இப்படி எல்லாம் சொல்லாதியே. எவ்வளவு அழகா ஆடி இருக்கோம், பைத்தியக்காரி மாதிரி ஆடணும்னு சொல்றிய? ஆமாம்மா, ஆமா, ரொம்ப அழகா ஆடுனா. டவுன்ல போய் ஆடினா கூட பாக்குறவிய ₹1 ₹2 போடுவாங்க. இங்க நின்று ஆடி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. போறியா? டவுனுக்கு போய் ஆடி சம்பாரிச்சுட்டு வாப்போ.